யுவர் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கும் மர்ம முடிச்சுகளும். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இறந்ததிலிருந்தே கொலை பற்றிய மர்ம முடிச்சுகள் இன்னும் அழாமலே இருக்கின்றன. அவர் இறந்த அந்த நாளிலிருந்து இன்று வரை போலீசருடைய அனைத்து செயல்பாடுகளும் சந்தேக பார்வையிலே பார்க்கக்கூடிய வகைகளாக இன்னும் தொடர்கின்றன. அதில் முதல் சந்தேகம், தானாக வந்து சரணடைந்த திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்தது. அது ஏன் என்று இன்று வரை அனைத்து மக்களாலும் அனைத்து அரசியல் தலைவர்களாலும் கேட்கப்படக்கூடிய கேள்வி. அதுவும் அது அவசரமாக நடந்திருக்கின்றது. ஒரு கொலை என்பது எத்தனை விதத்தில் பிளான் பண்ணி செஞ்சாலும் அதை ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் அதை நம்மளால மறைக்க முடியும். அது எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் வெட்ட வெளிச்சம் தெரிந்துவிடும். இந்த கொலையில் செய்தவர்களை 5 மணி நேரத்தில் இவர்கள் தான் செய்துவிட்டார். முதல் போலீஸே வந்து முதல் சிசிடிவி கிடைக்கவில்லை என்று தகவல் அளித்தது. இரண்டாவது, அந்த தகவல் அளித்துவிட்டு இதை கூட்டாளிகளுக்கு உள்ள கொலை, நிலத்தகராறின் கொலை என்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதை மூடி மறைக்க பார்த்தது. எல்லோருடைய கருத்துகளும் எதிர்ப்பு நிலை உருவாகிய பிறகு அதே அரசு சிசிடிவியை வெளியிட்டு, அதே காவல்துறை இல்லை என்ற சிசிடிவி தானாக முன் வந்து மீடியாக்களுக்கு வெளியிட்டு, இவர்கள் தான் இவர் வெட்டினவர், ஆனால் இவர்கள் விசாரணையில் வந்து வெட்டினவர்களுக்கும் காமித்த புகைப்படங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அதனை சுற்றியுள்ளவர்களே நபர்கள் வீடியோவில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை நாம் முன்னே பார்த்திருக்கின்றோம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை என்பது ப்ரீ பிளான்டு, முன்னரே திட்டமிட்டு ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கிறது. அது எதனால் என்றால், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் ஏன் அவர் இருக்கக்கூடாது, அவர் இருந்தால் யாருக்கெல்லாம் நஷ்டம், யாருக்கெல்லாம் லாபம், அவர் இருப்பதனால் எப்படிப்பட்ட தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் இந்த அரசாங்கமும் அரசாங்கத்தை சார்ந்தவர்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பலதரப்பட்ட மக்களால், அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் பேசிக்கொண்டே உள்ளார்கள். அவர் ஏன் கொல்லப்பட வேண்டும்? முதலில் ஏனென்றால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மட்டும்தான், பாபாசாஹேப் அம்பேத்கர் மட்டும்தான் அனைத்திற்குமான தீர்வு என்று இன்னும் இண்டத்தாக சொல்ல வேண்டுமானால், பெரியாரை விட பாபாசாஹேப் அம்பேத்கர் நமக்கு தீர்வு என்று ஒவ்வொரு மேடைகளிலுமே பாபாசாஹேப் அம்பேத்கரை முன்மொழிந்தார். இவர்கள் பெரியாரின் மீது வைத்த பிம்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மேடைகள் வந்து உடைத்துக் கொண்டிருந்தது. இவர்கள் திராவிட மாடல் என்று ஒரு மாடலை உருவாக்கினார். அதை இவர்கள் சனாதனத்திற்கு எதிரான திராவிட மாடல் என்று ஒரு மாடலை உருவாக்கினார்கள். இவர்கள் 2 விதம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார்கள். ஆனால் இதை விட சிறந்தது ஜேபி மாடல் என்ற ஒரு புதிய மாடலை தமிழகத்தில் உருவாக்குவதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருந்தது. அதுவரைக்கும் திராவிட மாடல் என்று பேசிக் கொண்டிருந்ததை மாற்றி ஜேபி மாடல் என்று பேச வைத்து, இது பெரிய பொலிட்டிக்கல் ஒரு சேஞ்சாக மக்கள் மத்தியில் டிஸ்கஷன், அவர் சொல்லுவார், டிஸ்கஷன் உருவாக்கணும். அந்த டிஸ்கஷன் தான் வந்து ஜேபி மாடல் வந்து உருவாகுது. ஜேபி மாடல் உருவாகும் போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாபாசாஹேப் அம்பேத்கரை குறிப்பதனால் பெரியாருடைய அந்த பேசு பொருள்ன்றது குறைவாக, திராவிட மாடல் என்றால் பெரியாரை தவிர்த்து வேற எதுவும் அவர்கள் செய்வதில்லை. அப்ப பெரியாருடைய பேச்சு வந்து கேள்விக்குள்ளாகும் போது, பாபாசாஹேப் அம்பேத்கருடைய பேச்சு அதிகமாகும் போது அவர்களுடைய அந்த பேஸ்ன்றது காலியாவதுன்றது திராவிட மாடல் புரிந்து கொண்டு, இது ஒரு காரணங்கள் பலவற்றை. எனக்கு அந்த கொலை நடந்து ஒரு 3 நாட்கள் என்னை சேர்ந்த வழக்கறிஞர்கள், நானும் ஒரு வழக்கறிஞர் தான், என்னை சேர்ந்த வழக்கறிஞர்கள் கடலூரில் இருந்து என்னுடைய இன்னொரு சீனியர் ஒரு வழக்கறிஞர் எனக்கு கால் செய்து, பழவேற்காடு பக்கமாக ஒரு பல ஏக்கர் நிலங்கள், அதில் 16 ஏக்கர் டிசி லேண்ட், டிப்ரஸ் கிளாஸ், அதனால் பஞ்சமி நிலம் என்று சொல்லக்கூடிய பட்டியல் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில், அது இப்போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியுடைய மருமகனும் சென்ட்ரலில் ஆண்ட கட்சியுடைய மகனும் சேர்ந்து அங்க ஒரு அதானிக்காக ஒரு ப்ராஜெக்ட் செய்வதாகவும், அந்த ப்ராஜெக்டில் 16 ஏக்கர் நிலம் வந்து பஞ்சமி நிலம் இருப்பதனால் அது வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குக்கு தெரியப்பட்டு அதுக்கப்புறம் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், அந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. அது டிசி லேண்ட் வந்து மக்களுக்கே சென்று சேர வேண்டும், அவர் ஸ்ட்ராங்காக இருந்து பேச்சுவார்த்தை உடன்பட, இதுக்கப்புறம் இவர்களிடம் பேசுவது வீண் என்று
அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நினைத்து அது ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ண அதற்குண்டான வேலைகளை பார்த்து கொண்டிருந்ததாகவும் அது ஒரு காரணம். இந்த காரணமும் அந்த பட்டியல் மக்களுடைய நிலத்தை காப்பதற்காகவே அவர் போராடினார். இதுவும் அது ஒரு திராவிட மாடலுடைய அந்த நெருக்கடி. மறுபடியும் மன்னன் கொலைக்கு வருவோம். ஒரு கொலை நடக்கிறதுனால் நடந்து சிறிது நேரத்திலே அவர்கள் பக்கத்தில் இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷனில் போய் அனைவரும் சரண்டர் ஆகிறார்கள். அதற்கு யார் முன்னேற்பாடு செய்தார்கள்? எப்படி அந்த மணி நேரத்திலே வழக்கறிஞர்கள் வருகிறார்கள்? தினம் தினம் சாலையில் செல்பவர்களையும், இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களையும், லாரிகளில் செல்பவர்களும், கார்களில் செல்பவர்களும் காவல்துறை குறுகிய சந்துகள் அதை சுற்றி வந்தாலுமே 100 மீட்டர் 200 மீட்டர் உள்ள காவல் நிலையத்தில் அருகில் உள்ளவர்கள் ஒருவர்கள் வந்து அவருடைய வீட்டு வாசலிலேயே அவரை வெட்டி படுகொலை செய்துவிட்டு பொறுமையாக ஒரு இடத்தில் போய் தனது உடுப்புகளை எல்லாம் மாட்டிக்கொண்டு போய் காவல் துணை கண்காணிப்பாளர் இதில் சரணடைவது என்பது இது சாதாரண ஒரு கொலை திட்டமாக, ஒரு சாதாரண ஒரு கூலிப்படையினால் இதை செய்யக்கூடியமா என்று மக்கள் தினம் தினம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கூலிப்படை வருவார்கள், செய்வார்கள், உடனே அவர்கள் கண்காண இடத்திற்கு சென்று விடுவார்கள். அவர்களை திரும்பவும் கண்டுபிடிக்கிறது போலீஸ் எந்த ஊரில் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வழக்கில் மட்டும்தான் கூலிப்படையினர் கொலை செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஜூரிஸ்டிக்ஷன்லேயே போய் சரணடைந்து அதை மறுநாள் இவர்கள் தான் செய்தார்கள் போலீஸே சிசிடிவி எதுவும் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணாங்களா ஏஐயை விட இவங்க அட்வான்ஸா செயல்பட்டு இவர்கள் தான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இதேதான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ராம்குமார் வழக்கில் நடந்தது. ராம்குமாருக்கும் அந்த வழக்குக்கும் சம்மந்தமே இல்லை. இவர் ஏதோ தீவிரவாதிகளை பிடித்து பட்டியல் மக்களை துன்புறுத்துவது என்றால் இந்த ஆரம்பத்திலிருந்து திராவிட மாடலுக்கு அது இயல்பான ஒரு காரியமாகும். இவர்கள் சனாதனம் தான் பட்டியல் மக்களை கொடுமைப்படுத்துது. ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகள் தான் தமிழகத்தில் பட்டியல் மக்களை பெரும்பாலும் கொடுமைப்படுத்துது. இங்கே சனாதன ஆட்சி கிடையாது. ஆட்சியாளர்கள் எல்லாருமே முற்போக்கு பேசக்கூடிய பெரியார் வழி வந்தவர்களாக தன்னை சொல்லிக்கூடிய இரு கட்சிகளும் ஆட்சிகளும் சரி. இது போலதான் ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கு என்பது எப்பொழுதுமே பல வழக்குகளை விட இந்த வழக்குகள் இன்னும் மர்மமாகவே இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி அறிந்தவர்களுக்கு சரியாக தெரியும். ஒரு இடத்தை வருகிறார் என்றால் அது அவருக்கு மட்டுமே தெரியும். நீங்கள் 1 மாத காலம் இல்லை 2 மாதம் காலம் ஆனாலும் அவரை வாட்ச் பண்ணாலும் அவருடைய நேரமும் காலமும் அவரால் மட்டுமே கணிக்க முடியும். நான் இங்க டிரைவர்களுக்கே, அவருடைய ஓட்டுநர்களுக்கே சில நேரம் அவருடைய எங்கே போறார் வரார் என்று தெரிய வாய்ப்பு இல்லை. அவர்களே சொல்வார்கள். ஏனென்றால் இங்கே இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா திடீர்னு அவரு சில இடத்த மாற்றம் அவரால் செய்ய முடியும். இவர்கள் கொடுத்த 14 பக்க அந்த சார்ஜ் ஷீட்டில் இவர்களாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி, காவல் நிலையமாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி, இவர்களாக ஒரு முடிச்சுகளை போட்டு அவர்களாக ஒரு தகவல்களை ஒரு சார்ஜ் ஷீட்டாக ஃபைல் பண்ணி இருக்கிறார். அந்த சார்ஜ் ஷீட்டுக்கும் அண்ணனுடைய ஆம்ஸ்ட்ராங்குக்கும் கொலைக்கும் சம்பந்தம் உள்ளதா என்றால் காவல்துறை அவர்களாக எல்லா அந்த வழக்குகளையும் முடிப்பதற்காக ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு இவர்கள் பிம்பத்தை தொடர்ந்து இது பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கொள்கைக்கும் பலன்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. கொள்கை ரீதியாக ஒரு பதவியை அனுபவித்து அதில் வாழ்ந்து வருவதும் பதவி சுகத்துக்காகவும் வாழ்ந்து வருவதும் என்பது இது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியை கொள்கை கட்சியாக பார்த்து அதன் மூலியமாக பயணித்ததினால் அந்த கட்சியின் மாநில தலைவர் பதவியை இறக்கிய பிறகும் அந்த கட்சியில் தொடர்ந்து பயணித்து அமைப்பாளர் என்ற 2ஆம் கட்ட தலைவராக, முதல் கட்ட தலைவரிலிருந்து 2ஆம் கட்ட தலைவருக்கு வந்த பிறகும் தன்னுடைய அந்த வீரியத்தில் எந்தவித குறைபாடும் இல்லாமல், இன்னொன்று காவல்துறை வேகமாக சார்ஜ் ஷீட்டை கோர்ட்டில் பதிவு செய்து இத்தனை குற்றவாளிகளை வேகமாக செல்போனை கண்டுபிடித்தும் கீழே விழுந்தது இத்தனை குற்றவாளிகளை கண்டுபிடித்து இன்னும் சம்பவ செந்தில் மொட்டைகிருஷ்ணன் என்ற இருவரை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இருக்கணும்.
இவர்களுடைய அந்த ஒரு காவல்துறையுடைய இயலாமைத்தனத்தை, இங்கே நிறைய இடர்பாடுகள் இருப்பது என்பதை கணித்துதான் நீதியரசர் வேல்முருகன் இந்த வழக்கை சிபிஐக்கே மாற்றினார். இந்த வழக்கை சிபிஐக்கே நீதியரசர் வேல்முருகன் மாற்றினார். ஆனாலும் தமிழக காவல்துறையானது ஒரு முறை அப்பீல் செய்து அதுக்கு அவர்கள் சொன்ன காரணங்கள் எங்களுக்கு மான பிரச்சனையா இருக்கு, மக்கள் மத்தியில் காவல்துறைக்கு மதிப்பில்லாமல் போயிடும் அப்படி என்று சொல்லி அந்த காரணத்தை கூட ஏற்காமல் 2 நீதிபதி கொண்ட அமர்வு அதை தள்ளுபடி செய்தது. இவர்கள் விடாமல் இந்தியாவிலேயே தமிழக காவல்துறை ரொம்ப மெனக்கெடுவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை தன்னிடம் இருந்து போகக்கூடாது மெனக்கெடுவதனால் என்னவோ மறுபடியும் 2வது முறையாக ஒரு அந்த வழக்கு சிபிஐ வழக்கு கேன்சல் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே வழக்கு அந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்காக தான் இருக்கும். இதில் ஏன் இவ்வளவு இந்த திராவிட மாடல் அரசு மெனக்கெட்டு அந்த வழக்கு சிபிஐக்கு போகக்கூடாது என்று கங்கணம் கட்டி தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் போன்று 2வது முறையும் அது அப்பீல் செய்து தடை உத்தரவு வாங்கி இருக்கிறார்கள். நாம் ஏன் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை சிபிஐக்கு வேண்டும் வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால், அஜித்குமார் வழக்கில் சிபிஐ இவர்களாக போட்டதுதான். அஜித்குமார் வழக்கில் இவர்களாக சிபிஐக்கு ப்ரமோட் செய்கிறார்கள். அப்பொழுது தமிழக காவல்துறை மானமும் மரியாதையும் காக்கப்பட்டுள்ளது. அஜித்குமார் வழக்கில் சிபிஐ வந்த பிறகு ஒரு டிஎஸ்பியே அதில் குற்றவாளியாக இப்பொழுது சேர்க்கப்பட்டதாக நேற்று செய்திகள் மூலம் வருகிறது. இப்படி ஒரு டிஎஸ்பியே குற்றவாளியாக சேர்க்கப்பட முடியுமானால் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன், இவர்களுடைய எந்தவித இடையூறும் இல்லாமல் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இருந்தால் மட்டுமே தான் ஒரு உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்க முடியும் என்று, இதன் காரணமாகவே தொடர்ந்து நாங்கள் சிபிஐ வேண்டும், சிபிஐ வேண்டும், சிபிஐ வேண்டும் என்று இதெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் கொலை மிகப்பெரிய மர்ம முடிச்சுகளால் அடங்கி இருக்கிறது. இவர்கள் சொல்லும் 14 பக்க அந்த சார்ஜ் ஷீட்டில் எந்தவித முகாந்தரமும் இல்லை. இது முழுக்க இவர்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அவரை வைத்து, தவறான பிம்பத்தில், இவர்களுடைய எண்ணத்தில் அந்த சார்ஜ் ஷீட்டை பதிவு செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட முரணான விஷயங்கள் உள்ளதனால் தான் தொடர்ந்து சிபிஐ வேண்டும் வேண்டும் என்று தொடர்ந்து எல்லா தரப்பினரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அஜித்குமார் விஷயத்தில் தானாக முன் கொடுத்த காவல்துறை ஆனால் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் மட்டும் ஏன் 2 முறை உச்சநீதிமன்றத்தை நாடி அதை சிபிஐ கொடுத்ததையே தடை செய்யக்கூடிய நிர்பந்தம் இவர்களுக்கு ஏன் உருவாகிறது என்று பல கேள்விகள் இருக்கிறது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனித்தன்மை உருவாக்க அவர் தன்னை ஆட்படுத்திக் கொண்டார். ஒவ்வொருவரும் ஒரு பட்டியல் சமூகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் தன்னை எப்படி வெளி உலகத்தில் காட்டிக்கொள்ள வேண்டும், தான் எப்படிப்பட்டவர்கள், தனக்கு தன்னுடைய ஆளுமை என்ன, தன்னுடைய சமூகத்தினுடைய வெளிப்பாடு என்ன என்பதை தான் மூலியம் ஒவ்வொருவரும் பாபா சாஹேப் எப்படி தன்னுடைய மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னாரோ, கோட்டு சூட்டு, இதுதான் நம்மளுடைய உடை, இதுதான் நம்மளுடைய கம்பீரம், நம்மளுடைய பார்வை இப்படித்தான் இருக்கும், நம்மை பார்ப்பவர்கள் கல்வியாளர்களாகவும் அறிவாளர்களாகவும் உடை பாவனையில் சிறந்தவர்களாகவும் தன்னை எப்படி பாபா சாஹேப் காட்டிக்கொண்டு இந்த சமூகத்துடைய அடையாளம் இதுதான், கோமணமும் இதுவும் இந்த சமூகத்தினுடைய அடையாளம் இல்லை என்பது பாபா சாஹேப் எப்படி காட்டிக்கொண்டாரோ அதேதான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வாழ்வியலாக தன்னுடைய குருவின், பாபா சாஹேப் அம்பேத்கர் தன் குருவின் வாழ்வியலாக, அவருடைய வாழ்வியலை தன்னுடைய வாழ்வியலாக மற்றவர்களுக்கு கடத்துவது, பார்க்க வருபவர்களையும் தன்னை வெளியிலிருந்து பார்ப்பவர்களும் ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், தன்னுடைய உடையிலும் தன்னுடைய அந்த பட்டியல் சமூகத்தினுடைய அந்த எண்ணங்களிலும் தாழ்வு மனப்பான்மையிலும் இந்த அளவுக்கு செய்ய முடியும், இந்த அளவுக்கு போக முடியும் என்ற முன்னேற்ற, அதன் காரணமாகவே அவர் பகுஜன் சமாஜ் கட்சியை தேர்ந்தெடுத்தார். பகுஜன் சமாஜ் கட்சியில் ஏன் அவர் அந்த அளவுக்கு பிடிப்புடன் இருந்தார் என்றால், மாயாவதியும் தன்னை எந்த விதத்திலையுமே அந்த பாபா சாஹேப்புடைய அந்த கம்பீரத்துக்கும் எந்த விதத்திலையுமே அவர் மட்டுப்படாதவராக இருந்தார். அனைத்து
கட்சி தலைவர்களும் தேசிய தலைவர்களும் அவர் வீட்டு வாசலில் போவார்களே தவிர எந்த வீட்டு வாசலிலும் பெருஞ்சி மாயாவதி போக மாட்டார்கள். இதைதான் பாபாசாஹிப் அம்பேத்கர் செஞ்சார். பெருஞ்சி மாயாவதி தமிழகத்தில் இன்று வரை அரசியலுக்காக எவர் வீட்டு வாசலிலும் நிற்காத ஒரு தலைவர் என்றால் அது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். ஆனால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அனைத்து கட்சியிலும் தனது ஸ்லீப்பர் செல்களை வைத்திருந்தார். அனைத்து பட்டியல் சமூக மக்களும், அனைத்து கட்சியில் உள்ள பட்டியல் சமூக மக்களும் இவர்தான் தன்னுடைய குருவாகவும் இவர்தான் நம்மளுடைய அரசியல் ஆசானாகவும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை தனக்குள் கட்டுப்படுத்தி தனக்குள் வெளிப்படுத்தி அவர் வைத்துக் கொண்டிருந்தார். அனைத்து கட்சிகளும் பட்டியல் மக்கள் இவருடைய பிம்பமாக வைத்திருப்பதுதான் அதுவும் ஒரு காரணமான ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாத இந்த திராவிட மாடல் அரசு எந்த விஷயத்தை தொட்டாலும் ஆம்ஸ்ட்ராங் 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 என்று தமக்கு பொலிட்டிக்கலாகவும் சரி எந்த ஒரு செயல்பாட்டிலும் இவர் முட்டுக்கட்டையாக உள்ளாரே என்று தன்னுடைய உளவுத்துறை மூலம் நடைபெறுகின்ற தேர்தல் 26 அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய செயல்பாடுகள் மிக வீரியமாக இருக்கும். அவர் இறக்கும் முன்னால் கூட இதுவரை ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த கட்சியின் வளர்ச்சி வேறு, இதற்கப்புறம் என் கட்சியுடைய வளர்ச்சி ஒன்றே மிகப்பெரிய குறிக்கோளாக இங்கு வருகின்ற தேர்தலில் கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார் கண்டிப்பாக போக வேண்டும் என்ற ஒரு அதற்குண்டான செயல்பாடுகளை இறங்கியதாக அவரை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு அறிகிறது. அந்த செயல்பாடுகள் அவர் வீரியமாக செய்துவிட்டால் இந்த திராவிட மாடல் அரசு முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதி மறுபடியும் அவர்கள் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி உருவாகிறது. ஏனென்றால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் ஒரு விஷயத்தில் இறங்கிவிட்டால், ஒரு விஷயம் செய்ய வேண்டும் இறங்கிவிட்டால் அதில் 100% வெற்றியை அடைவதற்கு உண்டான அனைத்து பணிகளும் அவரே இறங்கி செய்வார். எவரையும் நம்பாமல் அவரே இறங்கி செய்வார். அவர் மீது உள்ள நம்பிக்கை அந்த அளவுக்கு இருக்கிறது. அப்பொழுது நம்மளுடைய கேள்வி என்னன்னா, அவருடைய அந்த சாவு என்பது எத்தனை பேருக்கு அச்சுறுத்தலாக இருந்தது, அந்த சாவில் உள்ள மர்மம் என்ன, ஏன் மக்கள் சிபிஐ கேட்டுக்கொள்கிறார்கள், இத்தனை பிரச்சனைகளுக்கும் நம்மளுடைய அந்த தீர்வு தமிழக அரசை நோக்கி வைக்கின்றோம். தமிழக அரசு இனியாவது எந்தவித காரணங்களும் பொய் காரணங்களும் சொல்லாமல் மறுபடியும் நான் போட்ட அந்த சிபிஐ ஸ்டேவை அவர்களாக கேன்சல், அஜித்குமார் வழக்கை எப்படி தானாக முன் சிபிஐயிடம் ஒப்படைத்ததோ அது போல நம்மளுடைய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வழக்கையும் சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த யுவர் வாய்ஸ் மூலியமாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.